வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஃபைனலாக ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம மாசான ஆக்ஷன் பேக்கடான ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் ஹைப் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரெய்லர் கட்டே செமையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆதிக்கு எடுத்த மார்க் ஆண்டனி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட் ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருந்தது. அந்த ட்ரெய்லரில் பஞ்சு மிட்டாய் சாங்கை பிளேஸ் பண்ண விதம் அதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ குட் பேட் அக்லி ட்ரெய்லர்லையுமே ஆதிக்கு வந்து கண்டிப்பாக சாங்கை பிளேஸ் பண்ணுவார், என்ன சாங்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 2 சாங்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒத்தருவா தாரன், அந்த சாங்கை பிளேஸ் பண்ண விதம் அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் செமையாக இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்கி, அவர் வந்து மலேசியன் தமிழ் ரேப்பர். இதுக்கு முன்னாடி கபாலி படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தில் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய புலி புலி சாங்கை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய சாங்ஸ் எது கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, அக்கா மக அந்த சாங்கை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. செம்ம ஃபேமஸான ஒரு சாங் அது. ஸோ அதே மாதிரி புலி புலியுமே வந்து செம்மையாக இருக்கும். அதையுமே இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இந்த படம் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இல்லையோ, நிச்சயமாக ஃபேன்ஸுக்கான ஒரு தரமான சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான பல தியேட்டர் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுது. இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லர் கட் பார்த்தீங்கன்னா வில்லனை காமிச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ படத்தோடைய மெயின் வில்லன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. ஆரம்பத்திலே அர்ஜுன் தாஸ் நடிக்கிறாரு, அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தாலுமே நடுவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தில் மெல்வினா நடிச்ச ரகுராம் அவர் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லன். ஏகே வெர்சஸ் ஏடியா தான் இந்த படம் வந்து இருக்க போது. அர்ஜுன் தாஸ் கூட இருக்கிற ஒரு இன்னொரு வில்லன் கேரக்டரா தான் வந்து ரகுராம் பிளே பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரை தாண்டி மலையாளம் ஆக்டர் ஷைன் டாம் சாக்கோ அவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் அவருடைய கேரக்டர் பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்குக்கான ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்கி ஷராஃப் அவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன மாதிரியான ஒரு ரோலில் வராரு அப்படிங்கிறது தெரியல. ஏகேக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராரா இல்லை ஏகேக்கு அகைன்ஸ்டாக வராரா? அவரை காமிக்கிற ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கையில் கன் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒருவேளை ஏகேக்கு முன்னாடி இருந்த ஒரு சீனியர் கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் கட்டில் வந்து பெருசாக டீட்டெயில்டாக சொல்லலை அப்படின்னாலும் போகிற போக்கில் ஒரு டயலாக்லே இதுதான் கதை அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குட் பேட் அக்லி படத்தை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பிளாட் சினாப்சிஸை வச்சு பேசியிருந்தோம். அப்போ வந்த அந்த சினாப்சிஸ் வந்து இப்போ உண்மையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போயிடுறாரு. இந்த ட்ரெய்லர் கட்டில் ஏகே சொல்கிற டயலாகை நோட் பண்ணிங்கன்னா தம்மு வந்து எனக்காக விட்டேன், தண்ணி வந்து ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் அவர் கேங்ஸ்டராக தான் இருந்திருப்பார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப என் பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த வயலன்ஸை தொட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏகேவுடைய பையனை வச்சு தான் இங்கே கதையே ஆரம்பிக்குது. ஸோ படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து ஏகேவுடைய பையனை தூக்குறாரா, கடத்துறாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஏகே யார் என்னன்னு தெரியாமல் அவருடைய பையன் மேலே கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் கட்டில் அவர் சொல்கிற டயலாகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வரலாறு எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது வரைக்கும் அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஏகே பற்றி பெருசாக தெரியாமல் தான் இருந்திருக்கணும். அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது. ஏகே வந்து முன்னாள் கேங்ஸ்டர், ரொம்ப வருஷமாக வந்து இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டு போயிட்டதுனால அவரை பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கும். இப்போ தான் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஷ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் ஏகே வந்து ஒரு பழைய கேங்ஸ்டராக இருந்தாலும் இப்போ அர்ஜுன் தாஸ் கேங்ஸ்டராக இருக்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஈகோ இருக்கும். இப்போ நம்ம தான் எல்லாமே, முன்னாள் கேங்ஸ்டராக இருந்தால் என்ன பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் தான் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் இருக்காங்க. ஸோ த்ரிஷா வந்து விடாமுயற்சிக்கு அடுத்து மறுபடியும் இந்த குட் பேட் அக்லி படத்தில் ஏகேவுடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அண்ட் சிம்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களது வந்து ஒரு பெரிய கேரக்டர்லாம் கிடையாது, ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இதை ஏற்கனவே நம்ம ஒரு அப்டேட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். அந்த சீனை இப்போ ட்ரெய்லர் கட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்ரன் வர சீனில் வாலி ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிரியா வாரியர் அவங்க வந்து ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரியா வாரியர் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸோடைய பேரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது அவங்களுடைய பேரா வராங்களா இல்லை ஏகேவுடைய பையனுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் லவ்வராக வராங்களா அப்படிங்கிறது தெரியல. மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு பஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸில் காமெடி, டான்ஸு, ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும்.
அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆதிக் இந்த படத்துலையுமே பிளேஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஷாட்டை வச்சிருக்காங்க. ஏகேவுடைய பாஸ்ட் அந்த யங்கர் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி காட்டப்படுது. அந்த சீக்வன்ஸ் வந்து பாம்பேல நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் பின்னாடி எழுதியிருக்கு. படத்தில் ஏகே யூஸ் பண்ணுற அந்த எல்லோ காரை ஆரம்பத்தில் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து நார்மலான ஒரு கார் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் ரக்கடாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கே, ஒருவேளை அந்த காரில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இது டைம் டிராவல் பண்ணுற காராக இருக்குமோ அப்படின்லாம் வந்து தியரி கிளப்பி விட்டுட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிறது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த காருக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கஸ்டமைஸ்டு காராக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்லேருந்து நிறைய வெப்பன்ஸ் வந்து ஃபயர் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கிளைமேக்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும் தான் தோணுது. ஏன்னா இதே காஸ்டியூம் அதே செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஏகே அர்ஜுன் தாஸ் ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணுற மாதிரியான சீனுமே காட்டப்படுது. இந்த ட்ரெய்லர் கட்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸை கட் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது படத்துலையும் வர மாதிரி தான் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏகேவுடைய பாஸ்ட்டை வந்து காட்டுற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ மேபி அவருடைய பாஸ்ட்டை வந்து ஃபுல்லாக சீன்ஸாக காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி அனிமேட்டட் சீக்வன்ஸில் ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி கூட இருக்கலாம். யோகி பாபு அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒரு சீனுமே ட்ரெய்லரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேரக்டருமே படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வர மாதிரியான கேரக்டராலாம் இருக்காது. ஒரு சின்ன கேரக்டர் சின்ன ஸ்பேஸாக தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். என்னதான் இத்தனை பேர் இத்தனை கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருந்தாலுமே நம்ம ஆதிக்கோடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஏகே மேலே தான் இருக்குது. ஸோ டீசர் கட்டாக இருக்கட்டும், இப்போ ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதும் சரி, இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ஏகே த ஒன் மேன் ஷோவாக தான் இருக்க போகுது. இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஒரு ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருப்பாரு, சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி வாலில் வந்து 2 பெரிய கொம்பு இருக்கும். அந்த கொம்பு வந்து ஏகேவுடைய ஹெட் கூட சிங்க் ஆகும்போது டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு டெவில் ஹார்ன் மாதிரி இருக்கும். இந்த சிக்னேச்சரை இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஜிவி படத்தில் வரும், மாவீரன் படத்தில் வரும், மகாராஜா படத்தில் வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஆதிக் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஏகேவுடைய படங்களில் அஜித் குமார் அப்படிங்கிற அவருடைய பேர் அந்த நேம் கார்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாசா இருந்தாலுமே பெரிய டிசைன்ஸ்லாம் வந்து இருக்காது, நார்மலாக தான் வர மாதிரி இருக்கும். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்தை ஆதிக் இந்த படத்தில் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மொரட்டு ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் தரமான ஒரு நேம் கார்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஹிண்டையுமே சாங்காக இருக்கட்டும், டீசர், ட்ரெய்லர் ஒவ்வொன்றுத்துலையுமே கொடுத்துட்டு வராரு. ரெஃபரன்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் இந்த படத்தில் இருக்க போது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இது ஏகேவுடைய 63வது படம். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த 62 படங்களுடைய ரெஃபரன்ஸுமே ஆதிக்குள்ள பிளேஸ் பண்ணியிருப்பார் போல அப்படின்னு. அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் கட்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஃபரன்சஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ஒரு இடத்துல டயலாகாக சொல்கிற அந்த மங்காத்தா ரெஃபரன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே இவர் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துலையுமே ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர், இந்த படத்துலையும் ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சீனை வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆதிக் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தில் அஜித் குமார் சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏகேவுடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் அவருடைய கேரக்டருக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ மங்காத்தா அந்த சீனை வந்து இந்த படத்தில் அவருடைய பேக் ஸ்டோரியாக சொன்ன விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏகேவுடைய பாஸ்ட் ஸ்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவன் ஃபோட்டோஷூட், பில்லாவுடைய ஃபோட்டோஷூட் இதை கொண்டு வந்து லுக்ஸில் பார்த்தீங்கன்னா அமர்கலம் தீனான்னு அந்த லுக்ஸை உள்ளே கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் டீசர் கட்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா படத்தில் இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொத்தமாக இந்த குட் பேட் அக்லி ஒரு ஃபேன் ஃபெஸ்டிவல் ஃபிலிமாக இருக்க போது அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.